ஹாய் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க தமிழ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். எல்லோரும் இப்போ படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் அறக்க பிறகு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் வேணாம். ஸோ இத்தனை ஒரு வருஷம் படித்தாச்சு. லாஸ்ட் 1 வீக்காக நல்லா தமிழ் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகே, நல்லபடியாக படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக நான் சொல்கிறத கேளுங்க. எக்ஸாமில் நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. அண்டு ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக காமாக கம்போஸ்டோட இந்த வீடியோவை பாருங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நான் எப்பவும் சொல்கிறது தான். ஸோ அதனால் சொல்லிக்கிட்டேன். ஓகே, நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்காதிங்க. ரொம்பவே ஈஸியாக தான் வரும். 1 வேர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக போங்க. புக் பேக் எல்லாம் தரவா படிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் என்ன தைரியமாக போங்க. 10 1 வேர்டு டெஃபினெட்லி புக் பேக்கில் இருந்து தான் வரும். அதுக்கு மேலேயும் வரலாம். பட் 10 1 வேர்டு கன்ஃபார்ம் புக் பேக்கில் இருந்து வந்துடும். மேபி 1 or 2 கொஷின்ஸ் இன்சைட்லேருந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கு நம்ம அது பார்த்துக்கலாம். அது அப்போக்கில் ஏதாவது ஐடியா கிடைச்சா எழுதுங்க, இல்லாட்டி விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. குருவினா சிறுவினா நெடுவினா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இலக்கணம் அணி எல்லாத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், ஐ மீன் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு போங்க, ஐடி கார்டு போட்டு போவீங்க. ஓகே, ஹால் டிக்கெட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஹால் டிக்கெட் ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. நேராக போய் ஹாலில் உட்காருங்க. ஒரு எப்படி சொல்கிறது, போய் இப்போ நேராக ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது அதெல்லாம் ஓகே, பேசுங்க. பட் ஏதாவது இது படிச்சிட்டியா அது படிச்சிட்டியான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பயத்தில் இருப்பீங்க, ஐயோ நானே இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் படிக்கல அப்படின்னு. இதில் அவங்க சொல்லுவாங்க, மச்சா நான் இது படிச்சுட்டேன் மச்சான், இது கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க, இது நீ படிச்சேன்னா அப்போ படிக்கலாட்டி ரொம்ப பேனிக் ஆகிரும். அது லாஸ்ட் மினிட்ல பேனிக் ஆகிறதெல்லாம் ஆல்ரெடி படித்த கொஷினும் மறந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் தேவையில்லை. ரிலாக்ஸாக போங்க. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, இல்லாட்டி டேரெக்டாக ஹாலுக்கு போயிருங்க. டைம் ஆனோட ஹாலில் போய் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைம். பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். தெரியாத கொஷின் வந்தால் பயப்படாதீங்க. பொறுமையாக ரீட் பண்ணி எந்தெந்த கொஷின் தெரியும்னு பாருங்கள். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே 1 வேர்டை வந்து, ஏன்னா தமிழுக்கு வந்து டைம் பத்தாது எக்ஸாமில். ஸோ 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 வேர்டை வந்து பாருங்கள். லைக் 1 வேர்டுக்கு வந்து மேக்ஸிமம் 10 கொஷின் புக் பேக் தான் வரும். ஸோ எதுக்குலாம் ஆன்சர் தெரியும்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஷின்லாம் மார்க் பண்ணக்கூடாது, தப்பு. அதெல்லாம் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. பென்சிலில் ஒரு டாட் வைக்கிறது அதெல்லாம். ஏன்னா ஒரு சில பேர் ஸ்டாஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பார்த்து அதை பிடிச்சிட்டா ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க எதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்சர் புக்லெட் கொடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ண சொன்ன உடனே நீங்கள் வந்து ஆன்சர் வந்து எழுதிருங்க. நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் 2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ சொல்கிறேன், ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 1 வேர்டை எடுத்தோன்னே எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மார்க்லாம் பார்த்து வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் வரிசையாக எழுதுங்க. பாயிண்ட்டாக எழுதுங்க. அண்ட் இடையில அங்கே இங்கே திரும்புறது அதெல்லாம் மேக்ஸிமம் வேணாமே. ஏன்னா வந்து நம்ம கேஷுவலாக திரும்புவோம். ஃப்ரெண்டு ஏன்னா ஃப்ரெண்டு பக்கத்து அதே ஹாலில் தான் இருப்பான். அவன் அந்த மூலையில் இருப்பான், நம்ம இந்த மூலையில் இருப்போம். ஸோ அப்போ இப்படி பார்ப்போம் சும்மா, நம்ம ஃப்ரெண்டு என்ன எழுதிக்கிட்டு இருக்கானா என்ன பண்ணுறோம், அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. நம்ம வந்து எழுதி முடிச்சுட்டு இப்படி உட்காந்துருப்போம். அப்போ பார்ப்போம் இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு. அப்படி பார்க்குறது நமக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும். பட் பார்க்குற அந்த சூப்பர்வைசர் வர்றாங்கல்ல, ஸ்டாஃப், ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, என்ன அங்கேயே பார்க்குறான், ஒருவேளை ஆன்சர் எதுவும் கேட்க ட்ரை பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உங்கள் மேலே அவங்க பார்வை இருக்கும். அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் மேலே தான் அவங்க பார்வை இருக்கும். நீங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு, நம்ம பேசாமல் இருப்போம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, மச்சான் எது எழுதியிருக்க, எது ரைட்டு, 1 வேர்ட்லாம் எத்தனை ரைட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி பார்க்குறது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. எக்ஸாம் அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எழுதுறத ஸ்டாப் பண்ணி மேக்ஸிமம் இந்த 5 மினிட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. தமிழுக்கு என்னால் பத்தாது தான், பட் ஸ்டில் நீங்கள் அப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஷின் ஒரு தடவை ஆன்சர் புக்லெட்டை பாருங்கள். எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கோமா, 1 வேர்டுக்கெலாம் ஆப்ஷன் கரெக்டாக போட்டிருக்கோமா, ஆவா அவன் அவ ஐயனவா. ஏன்னா அதுக்கு ஆப்ஷன் போட்டு எழுதுனா தான் மார்க், இல்லாட்டி தப்புக்கு போட்டுருவாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஷின் எதுவும் எழுதியிருக்கோமா, இல்லை எதுவும் எழுதாமல் விட்டுட்டோமா. ஸோ அதெல்லாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தால் அதை அடிச்சுட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இல்லை ஏதாவது எழுதாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்னா பிரச்சனை இல்லை, 4 மார்க் 6 மார்க்லாம் கஷ்டம். அது மேக்ஸிமம் எழுதியிருப்பீங்க. ஸோ பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்டு அண்டர்லைன் பண்ணுற ஒர்க்லாம் அப்போ பாருங்கள். எல்லா கொஸ்டினும் எழுதிட்டு கடைசியில் அண்டர்லைன் டபுள் கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் கீழே 14 1 வேர்டுக்கு கீழே, அப்புறம் 2 மார்க் உரைநடை 2 மார்க்கு, செய்யுள் 2 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் உரைநடை செய்யுள் 4 மார்க்கு. அப்புறம் இந்த 7 into 2 2 மார்க் வரும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமும். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிடுங்க.
நெடுவினாலாம் குறிப்பு சட்டகம் போட்டு எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 5 நிமிஷம் சொன்னோடனே மேக்ஸிமம் அதை முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் புக்லெட்டை மூடி வச்சுருங்க, வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு ஹாயாக எக்ஸாம் முடிச்சுவாங்க. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எழுதுங்க. எல்லாரும் 90+ எடுக்கணும்னு நான் ஸ்கோர் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் காட்கிட்ட. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எழுதிட்டு வந்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை மார்க் எடுப்பீங்கன்னு. ஓகே.